இன்று நாம் சிந்திக்கவிருக்கிற தலைப்பு உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் எப்படி வாழ்வது. நான் திரும்ப கூறுகிறேன், உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் எப்படி வாழ்வது. How to live a resurrected life in Jesus Christ. How to live a resurrected life in Jesus Christ. அவர் உயிர்த்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான செய்தி என்ன? நீங்களும் நானும் உயிர் பெறுவோம், அவரை போலவே உயிர் பெறுவோம், அவரோடு வாழ்வோம் என்கிற நற்செய்தி தான் உயிர்ப்பு பெருவிழா. ஆகவே எப்படி நான் இந்த இயேசு கிறிஸ்துவில் இந்த உயிர்ப்பை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால்தான் நமக்கும் அந்த உயிர்ப்பு கிடைக்கும், நாமும் அவரோடு நித்தியத்தில் வாழ முடியும். இயேசுவே இந்த வார்த்தையை சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசு இதை சொன்னார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா சொல்லுமா? இன்னொரு வாட்டி, இன்னும் ஒரு முறை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு நபர் பேசிய வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்துவே நம் அனைவரையும் பார்த்து சொன்ன வார்த்தை. நான் வாழ்கிறேன், அதுபோல நீங்களும் வாழ்வீர்கள். இந்த சீக்ரெட்டை தான் புனித பவுலடிகளார் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பிறகு கொரிந்து மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் அதை அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்லுகிறார். இயேசு சொன்னதுதான் அதை மறுபடியும் இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். எங்க? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில் இதை சொல்லுகிறார். நாம் யாருமே சாக மாட்டோம், நாம் யாவரும் வேறு ஒரு உடல் பெறுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாம். உயிர்த்த மக்கள் இப்படி கை தட்டக்கூடாது பிரியமானவர்களே. இன்னும் ஒரு முறை எல்லாரும் மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா தட்டுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய செய்தி. சில நேரம் லேகியம் விற்பவர்கள் ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. யாரு? லேகியம் விற்கிறவங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயே இருக்காது. இந்த மருந்தை வாங்கிட்டு போய் கொஞ்சம் அதுல தேன் கலந்து 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் இளமையா ஆயிடுவீங்க இல்லையா? இந்த பவுடரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொட்டின இடத்துல இருந்து முடி முளைக்கும் உடனே கூட்டம் அப்படியே பிச்சுக்கும், அங்க அப்படியே போய் கூட்டம் வழியும். ஏன்னா இதெல்லாம் நம்புறவங்க தான் நம்ம அதிகமா எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பாருங்களேன். இந்த உடல் ரீதியாக யாராவது இன்னும் உங்கள் ஆயுட்காலத்தை நீட்டுவதற்கு இதை செய்யலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் அங்க திரண்டு போவாங்க இல்லையா? தங்க பஸ்பம் சாப்பிட்டா இல்லையா நல்ல தகதகன்னு மின்னலாம் அப்படின்னா வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? பிரியமானவர்களே, இவையெல்லாம் இந்த உலகத்தின் உருட்டுகள். இவையெல்லாம் இந்த உலகத்தின் உருட்டுகள். ஏனென்றால் முடி கொட்டிய பிறகு அதிலே முளைக்காது. ஆனாலும் யாராவது மருந்து தருகிறார்கள் என்றாலும் மக்கள் நம்பி ஓடத்தானே செய்கிறார்கள் இல்லையா? இந்த உடல் ஒரு நாள் நிச்சயமாய் இறக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் இந்த மாத்திரை சாப்பிட்டா நீங்க எப்பவுமே மார்க்கண்டேனா இருப்பீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா போதும், 5000 ரூபாய்னாலும் அதை கொடுத்து வாங்கி
வாயில போட்டு மார்க்கண்டேனா வாழணும்னு ஆசைப்படதானே செய்யறோம். ஆனால் இவர்கள் சொல்லுகிற பொய்களை விட மெய்யான தேவன் உண்மையை அறிவிக்கிறார். அதை வாங்குவார் இல்லை, கேட்பாரும் இல்லை. இல்லையா? அதை வாங்குவாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல உடனடி தீர்வுக்குத்தான் மக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். என்னது? இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். போன உடனே எல்லாமே நடந்துடணும், தொட்ட உடனே சாப்பாடு வந்துடணும், நம்ம அடுப்புல சட்டியை வச்ச உடனே சோறு பொங்கிரணும், இல்லையா? காய்கறியை வெட்டாமலே காய்கறி போட்ட குழம்பு வரணும் வெளியில. இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு இல்லம்மா, ஆச்சி மசாலா அப்படிதானம்மா, அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணா சாம்பார் ரெடி. ஆனா எங்க ஆச்சி வைக்கிற சாம்பாருக்கு இந்த சாம்பார் இணையாவாது. கரெக்டுங்களா? நீங்க எத்தனை ஆச்சி மசாலா கொண்டு வாங்க, எத்தனை ரெடிமேட் மசாலா கொண்டு வாங்க, நம்ம வீட்டில் நம்ம மூத்த பெரியவங்க அம்மியில அரைச்சி கஷ்டப்பட்டு, இல்லையா, அந்த மண் பானையில வச்ச அந்த மீன் குழம்புக்கு இணையா ஒரு டேஸ்ட சொல்லுங்க பார்ப்போம். நக்கி எடுத்துருவோம் நம்ம, இல்ல அந்த சட்டியை விடுவோம், அவ்வளவு ருசியா இருக்கும், இல்லையா? எங்க பாட்டி வைக்கிற அந்த மண் சட்டியில சோத்தை போட்டு பிசைஞ்சு அந்த அடியில மிஞ்சி இருக்கும்ல, பசங்க எல்லாருமே அதுக்கு தான் வீட்டில் போட்டி போடுவோம். குழம்பு ஊற்றி சாப்பிட்றதை விட அந்த சட்டி அடியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சுவை வரவே வராது. ஏன் சொல்றேன் இதெல்லாம்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உண்மையான தீர்வை தருகிறார். மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையை நிலை வாழ்வாக மாற்றுகிறார். நம்முடைய உடல் நோய்களுக்கு, நம்முடைய உடல் தேவைகளுக்கு நிரந்தர தீர்வு தருகிறேன் என்கிறார். ஆனால் அதை வாங்குவாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. பாத்தீங்களா உலகம் எப்படி மாறிடுச்சு? உலகம் டூப்ளிகேட்டை நோக்கி ஓடுகிற உலகமாக மாறி போச்சு. டூப்ளிகேட்டுக்கு தான் மரியாதை, ஒரிஜினலுக்கு மரியாதை இல்ல. குடும்பத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோமே, உண்மையான அன்புக்கு மரியாதை இல்ல. நடிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. நடிக்கிறவங்கள உலகம் புகழும், தங்கமானவங்கன்னு சொல்லும். அவங்க உங்க முன்னாடி நடிச்சிருப்பாங்க இல்ல, ஆனா உண்மையா அன்பு செலுத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. ஏன் மரியாதை இல்ல? ரொம்ப சிம்பிள். இந்த உலகம் டூப்ளிகேட்டை தான் மதிக்கும், இந்த உலகம் ஒரிஜினலை மதிக்காது. அப்ப ஆண்டவர் இன்று சொல்லுகிற செய்தி ஒரு மெய்யான செய்தியாய் மாறணும். நான் எப்படி ஃபாதர் உயிர்ப்பின் வாழ்வை வாழ்வது? உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிட்டோம், உயிர்ப்பின் வாழ்வை வாழணும்னா என்ன பண்ணணும்? இயேசு சொன்னாரு, நான் சென்ற பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்து உங்களுக்கு எடுத்து காட்டுவார். யோவான் 16வது அதிகாரத்தில் இருக்கு. அவர் முதல்ல உங்களுக்கு எதை எடுத்து காட்டுவாரு? சத்தமா சொல்லுங்க. பாவத்தை குறித்து எடுத்து காட்டுவார். இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறானது என்று உங்களுக்கு சொல்லித் தருவார். பிறகு உங்களை உண்மைக்கு இட்டு செல்வார். அந்த உண்மை உங்களுக்கு நிரந்தர விடுதலை தரும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. The Holy Spirit will lead you to the truth and the truth shall set you free. எது எனக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கும் பிரியமானவர்களே? பைபிள் சொல்லுது, உண்மைதான் உனக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கும். நோயோட வந்திருக்கிறீங்களா பிரியமானவர்களே? நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டால் அதுதான் நிரந்தர விடுதலை. நான் பைபிளை அறிந்து கொள்ள மாட்டேன், ஆண்டவர் வசனத்தை அறிந்து கொள்ள மாட்டேன், ஆனா விடுதலை வேணும். எப்படி? போலி தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற போலி அற்புதங்கள், போலி அதிசயங்களின் பின்னால் செல்வதனால் இன்று மக்கள் டூப்ளிகேட்டை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா உண்மையான விடுதலை எது தரும்? இயேசு சொல்லியிருக்காரு. எது தருவோம்? உங்ககிட்ட போய் கத்திரம் பாரு,
நான் தான் வச்சுக்கிறேன். உண்மை மட்டுமே உங்களுக்கு நிரந்தர விடுதலை தரும். உன் குடும்பத்தில் தொல்லையா? அம்மா, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு விடுதலை தரும். நோயா, கேன்சரா, தலைவலியா, பிள்ளை பாக்கியம் இல்லையா, குடும்பத்தில் தடையா, பிரச்சனையா, விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் எதை நோக்கி போனோம்? அவ்வளவுதாங்க. கை தட்டுங்க ஒரு வாட்டி. கை தட்டணும்ல, போக மாட்டோம். நம்ம அழகா கை தட்டிடுவோம், ஆனா எங்க போக மாட்டோம்? உண்மையை நோக்கி போக மாட்டோம். அங்க ஒருத்தர் கை வச்ச உடனே கை வலி சரியாகுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஓடுவோமா ஓட மாட்டோமா? முடிஞ்சு போச்சு கதை. பாத்தீங்களா? இயேசுவை தூக்கி குப்பையில போட்டோம். அங்க ஒருத்தர் கை வச்ச உடனே பேய் ஓடுது. ஓடு, அங்க ஓடு. கடவுளே, எது உண்மையான விடுதலை தரும்னு சொன்ன? யார் சொன்னாத? இயேசுவே சொன்னாரு. இயேசுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்ல. அங்க ஒரு பாஸ்டர் கை வச்சா இடுப்பு வலி சரியாகுதான். யாரு? அங்க ஒரு பாஸ்டர் இல்லையா? அவர் அப்படி வச்சாருன்னா இடுப்பு வலி சரியாதான். அங்க ஓடு. அம்மா, இயேசு சொன்னாரேம்மா, நீ உண்மையை தேடு, உண்மை உனக்கு நிரந்தர விடுதலை தரும்னு இயேசு சொன்னாரேம்மா. அவரு கிடக்கிறாரு, விடுங்க. யார் முக்கியம்? அங்க போன உடனே இடுப்பு வலி சரியாவது இல்ல, அதுதானே முக்கியம். டூப்ளிகேட் தானே முக்கியம். எது முக்கியம் இல்ல? ஒரிஜினல் முக்கியமே இல்ல. கடவுளே, பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் மாறணும். உயிர்ப்பு வாழ்வு என்பது என்ன வாழ்வு? சாதாரண வாழ்வா? இன்னைக்கு நான் 3 எடுத்துக்காட்டு கொடுக்க போறேன் உங்களுக்கு. 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல மகதலேன் மரியாள், 2வது தோமையார், 3வது பேதுரு. இவங்க 3 பேருமே உயிர்த்த இயேசுவை சந்தித்தவர்கள். எப்படி அவர்களுடைய வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வாக மாறியது என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். அது நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கும் இல்லையாமா? எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் நம்ம அந்தோனியாரை பின்பற்றுகிறோம். அவர் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அந்தோனியார் ஒரு எடுத்துக்காட்டு. இயேசுவை எப்படி ஆராதிக்கணும், இயேசுவை எப்படி வழிபடணும், இயேசுவின் பிள்ளையா எப்படி இருக்கணும், இயேசுவின் வசனத்தை உயிர் போனாலும் எப்படி பின்பற்றணும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா யாரை தெரிஞ்சுக்கலாம்? அந்தோனியாரை தெரிஞ்சுக்கலாம். அந்தோனியார் சாமி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தோனியார் சாமி கிடையாது இல்லையா? ஆனால் உண்மையான தேவனை உண்மையான பாதையில் சென்று பின்பற்றிய ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் புனித அந்தோனியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அவர் வல்லமை செய்யல, அவர் புதுமை செய்யல. புதுமை யார் செய்கிறார்? ஆண்டவர் அந்தோனியார் வழியாக செய்கிறார். அதான் முக்கியம். கத்தோலிக்க மக்கள் தெளிவா இருக்கணும். ஆண்டவர் அந்தோனியார் வழியாக புதுமை செய்கிறார் இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கு பிடித்த பிள்ளைகள் வழியாக அற்புதங்கள் செய்கிறார் என்று திருத்தூதர் பணி 19வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. 11வது வசனம். எப்படி ஆண்டவர் பவுல் வழியாய் பல அதிசயங்களை செய்தாரோ அதுபோல யார் வழியா செய்றாரு? அந்தோனியார் வழியாக, அன்னை மரியாள் வழியாக, சூசையப்பர் வழியாக. புதுமை செய்யறது யாரு? புதுமை செய்யறது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ இந்த உயிர்ப்பின் வாழ்வை எப்படி வாழ்வது? ரொம்ப எளிமையை எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல மகதலேன் மரியாள், அவளிடமிருந்து 7 பேய் ஓட்டப்பட்டது. எத்தனை பேய்? 7 பேய். ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த 7 பேயோட பேரு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் இல்லையா? 7 பேய் பிடிச்ச ஒரு பெண். அந்த 7 பேய் என்பது எதை குறிக்கிறது ஃபாதர்? அவள் முழுவதுமாக சாத்தானின் பிடியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவள் முழுவதுமாக சாத்தானின் பிடியில் இருந்தாள். அவள் தன் பிடியில் இல்லை, கடவுளின் பிடியில் இல்லை. அவள் முழுவதுமாக சாத்தானின் பிடியில் இருந்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை அவளை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்தது. ஹல்லேலூயா.
சந்தோஷமா சொல்லுங்க இல்லையா? அவள் இயேசுவால் விடுவிக்கப்பட்ட பிறகு சாத்தான் அவள் மீது வெற்றி கொள்ளவே இல்லை. கவனிச்சீங்களா? ஒரு முறை இயேசு என்னை விடுவிச்சிட்டார்னா மறுபடியும் சாத்தானால் என்னை வெற்றி கொள்ள முடியாது. அதனாலதான் இயேசுவோடைய விடுதலை வேணும். பிரியமானவர்களே, உண்மையான விடுதலை வேணும். ஒரிஜினல் விடுதலை இருந்துச்சுன்னா சாத்தான் மறுபடியும் உங்ககிட்டயும் என்கிட்டயும் வாழாட்ட மாட்டான். போலி விடுதலை இருந்துச்சுன்னா மறுபடியும் சாத்தான் வருவான். மறுபடியும் இடுப்பு வலி வரும், மறுபடியும் கைவலி வரும், மறுபடியும் தலைவலி வரும். அந்த ஜபக்கூட்டத்தில் மட்டும் தலைவலி போன மாதிரி இருக்கும், மறுபடியும் வரும். அதான் போலி விடுதலைக்கும் மெய்யான விடுதலைக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? அப்ப இயேசு பாருங்க, இந்த பெண் அங்க போறாள், அழுகிறாள். ஏனென்றால் அவள் யாரை தேடி வந்தாள்? இல்ல, அவள் இறந்த இயேசுவை தேடினாள். பாத்தீங்களா? அவள் யாரை தேடினாள்? இறந்த இயேசுவை தேடியதால் அவள் துன்புற்றாள், அழுதாள், புலம்பினாள். இறந்த இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கடவுளை தேடவில்லை, மனிதனாகி இயேசுவை தேடினாள். பாத்தீங்களா? நான் மனிதரை தேடும் பொழுது கடவுளை காண முடியாது. மனிதரை தேடும் பொழுது கடவுளை காண முடியாது. இந்த உலகத்துல நம்ம நிறைய நேரம் மனிதர்களை தேடுபவர்களாகத்தான் இருக்கிறோம். யாரை தேடுறது இல்ல? ஆண்டவரை தேடுவது கிடையாது இல்லையா? அங்கிருந்த தேவதூதர் கேட்கிறாரு, அம்மா ஏன் அழுகுற? ஏன் கண்ணீர்? ஏன் கவலை? இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம், அந்தோனியார் திருத்தலத்துக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், அம்மா ஏன் அழுகிறாய்? ஐயா ஏன் அழுகிறீர்? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஆண்டவரை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். என் ஆண்டவரை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், என்னிடம் கொடுத்து விடுங்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவரை யாரும் எடுத்துக்கிட்டுலாம் போக முடியாது இல்லையா? அவர் பொருள் அல்ல, அவர் உலகத்தை சார்ந்தவர் அல்ல இல்லையா? அவள் இந்த உலகத்தின் மீதுதான் அவருடைய கண்கள் பதிந்திருந்தது. எத்தனை நாள் தைலம் தடவலாம் அப்படின்னு நீங்க யூதர்களை கேட்டீங்கன்னா அதிகபட்சம் 1 மாசம் தடவலாம். அந்த இறந்த உடலுக்கு தைலம் எவ்வளவு நாள் தடவலாம்? அதிகபட்சம் 1 மாசம் இல்லையா? அவள் என்ன கேட்கிறாள்? குறைந்தபட்சம் ஒரு மாதம் தைலம் தடவுவதற்கு எனக்கு அந்த உடல் கிடைத்தால் போதும், அதை தவிர எனக்கு வேண்டாம்னு அவன் நினைச்சா. பாத்தீங்களா? அதான் கண்ணீர். நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நினைக்கிறோம், இந்த கடன் தொல்லை போனா போதும் இல்லையா? இந்த கழுத்து வலி போனா போதும், அதுக்காக வாங்க உலகத்துல வாழ்றோம் நம்ம. இந்த இடத்துல ஒரு வீடு கட்டினா போதும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா வாழ்க்கையில? ஃபாதர், அந்த கம்பெனியில ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு வேலை கிடைச்சா போதும், அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? அதுக்கப்புறம் ஒண்ணு வரும், ஃபாதர் வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சு, 2 லட்சம் கொடுக்குறாங்க, இன்னொரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும். புத்தி நிக்குமா 2 லட்சத்தோட? ஏமா துபாய்க்கு போனா 5 லட்சம் தராங்களாம், அங்க ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். துபாய் போனதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் சிலிகான் வேலியில இதே வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்களாம் இல்லையா? புத்தி நிக்குமா ஒரு இடத்துல? அவ்வளவுதான். சோ என் வாழ்க்கை இந்த உலகத்தோடு சுருங்கி விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னை இந்த உலகத்திற்காக படைக்கவில்லை, ஆண்டவர் என்னை அவருக்காக படைத்திருக்கிறார். அல்லேலூயா! சந்தோஷமா? ஆண்டவர் என்னை யாருக்காக படைச்சிருக்கிறாரு? நான் எங்கு இருப்பேனோ அங்கு நீங்களும் இருப்பீர்கள். உறுதி கொடுத்தார் ஆண்டவர். அதுதாங்க நிலையான வாழ்வு, அதுதான் நிலையான சொர்க்கம். சாவே இல்லாத வாழ்வு, துன்பமே இல்லாத வாழ்வு, நோயே இல்லாத வாழ்வு, கண்ணீர் இல்லாத வாழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அதுக்குத்தானே மகனே மகளே தயார் பண்றேன், ஆனால் நீங்களோ உங்கள் பார்வையை இந்த உலகத்திலேயே வைத்திருக்கிறீர்களே.
அதனால தானே அழுவுறீங்க, அதனால தானே வேதனை, அதனால தானே பிரச்சனை. அவ கொடுத்துருங்கன்னு கேட்கிறா. இயேசுவை எடுத்து செல்ல முடியாது. இயேசுதான் என்னை ஆட்கொள்ள முடியும், நான் இயேசுவை ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கேட்கிறார், ஏம்மா அழுகிற? பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனையோ சுமையோட பாரத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறோம், தேவைகளோட வந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், ஏம்மா அழுகுற? நான் தான் இருக்கிறேனேம்மா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை இல்ல அது? நான் இருக்கிறேனே, நீ ஏன் அழுகுறமா? ஏன் அழுகுறோம் தெரியுமா? அவர் இருக்கிறோன்னு உணர்றதில்லை, அவர் இருக்கிறோன்னு நம்புறது இல்லை, இல்லையா? அவர் பார்த்து பாருன்னு நினைக்கிறது இல்ல. நம்ம எப்படி நினைக்கிறோம் நான் சொல்லவா? என் பிரச்சனை உனக்கு எங்க தெரியும்? என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவ. பிரியமானவர்களே, இது எனக்கும் பொருந்தும். யார் உலகத்திலே வேதனைப்படுகிறார்கள்? இயேசு எனக்காக இருக்கிறார் என்று நம்பாதவர்கள் தான் அழுகிறார்கள். நானா கேட்டா இயேசு தான் கேட்கிறார். என்ன கேட்டாரு? ஏன் அழுகிறாய்? இல்லையா? நான் ஒண்ணு உன்னை விட்டுட்டு போலையே, ஏன் அழுகுற? நம்ம ஏன் அழுகுறோம் தெரியுமா? அவரை நாம் காண்பது கிடையாது. இயேசு அடுத்த வார்த்தை கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய்? கேட்டாரா இயேசு? நீ யாரை தேடுகிறாய்? நாம யாரை தேடுறோம்? வேலை தேடுறோம், வரன் தேடுறோம், என்னமா நல்ல வரன் தேடுறோம், அதுவும் எங்க ஜாதியிலேயே வரன் தேடுறோம், இல்லையா? கொஞ்சம் கூட மண்டியில மசாலா இல்லாம வரன் தேடுறோம். அப்புறமா என்னெல்லாம் தேடுறோம் சொல்லுங்க பார்ப்போம்? இடம் தேடுறோம். ஒரு கிரவுண்ட்ல, அண்ணா நகர்ல ஒரு கிரவுண்ட்ல ஒரு இடம் தேடுறோம். அப்புறம் என்ன தேடுறோம்? நிறைய தேடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல். ஆக்சுவலா நம்ம யாரை தேடுறோம்? ஆண்டவர் அதான் கேட்கிறார், மகனே மகளே, நீ யாரை தேடுகிறாய்? நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்தோடயே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடினால் உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆனா நீ உலகத்தில் இருக்கிறவர்களையும் உலகத்தை சார்ந்தவைகளையும் நீ தேடுகிறதால் உனக்கு அந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் கிடைக்காது, நானும் கிடைக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய சீக்ரெட்ல இது! நீங்க அவரை தேடினீங்கன்னா அவரும் கிடைப்பாரு. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் எவ்வளவு பெரிய ட்ரூத் பிரியமானவர்களே. இவ்வளவு தாங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். பூஸ்ட் இல்லைங்க, பூஸ்ட் கிடையாது. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? யாரை தேடுகிறீர்? இந்த கேள்வியை நம்ம கேட்போம் இன்னைக்கு. ஃபாதர் 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பெரிய பெரிய காலேஜில் சீட்டு தேடுறோம். இப்போ அம்மா ஆண்டவரை தேடுறியாமா? அவரை அடுத்த மாதம் தேடிக்கிறேன். இந்த மாதம் சீட்டு தான் முக்கியம். இந்த மாதம் எது முக்கியம்? பெரிய பெரிய காலேஜில் சீட்டு தான் முக்கியம், இல்லையா? அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தேடுவேன். நான் சொல்லுவேன், நீ ஆண்டவரை தேடு, உனக்கு சீட்டும் கிடைக்கும், ஆண்டவரும் கிடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் சீக்ரெட். உடம்பு சரியில்லை, நான் மருத்துவரை தேடுகிறேன். நீ ஆண்டவரை தேடு, மருத்துவரும் கிடைப்பாரு, ஆண்டவரும் கிடைப்பார். மருத்துவரை ஏற்பாடு அவர் செய்வாருமா, அவர் செஞ்சு கொடுப்பாருமா. ஆனா இந்த நம்பிக்கை இல்லாததால் என் வாழ்க்கை கண்ணீரிலேயே கரைந்து போய்விடுகிறது. என் வாழ்க்கை உலகத்தின் வேதனைகளிலே காணாமல் போய்விடுகிறது, இல்லையா? அப்பவும் அந்த பொண்ணுக்கு புரியல, யாரை தேடுகிறீர்? என்ன தெரியுமா சொன்னா? நீர் எடுத்து சென்றால் கொடுத்து விடும். அவர் யாருன்னு நினைச்சா? இப்போ தோட்டக்காரர். நீயா உன்னை நினைச்சுக்கிற, இல்லையா? நம்மளா உன்னை நினைச்சுக்கிட்டு அதான் சரின்னு நினைப்போம். அதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான காரியம், இல்லையா? நம்ம ஒண்ணு நினைக்கிறதான் கரெக்ட். அட்டம் எல்லாருமே தப்பு, எல்லாருமே தப்பு. நான் நினைக்கிறதா கரெக்ட் இல்ல பிரியமானவர்களே. வசனம் தான் கரெக்ட். அருள்மணி ஃபாதரும் தப்பு தான். யார் மட்டும்தான் கரெக்ட்? வசனம் தான் கரெக்ட். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வசனத்தை தவிர, கத்தோலிக்க திருச்சபையின் சட்ட திட்டத்தை தவிர நான் எதையும் பேச மாட்டேன். எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை.
நீ என்னை திட்டினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் பேசுறது என்ன? வசனம். வசனம் இதான் சொல்லுச்சுன்னா அதான் சொல்லுவேன். கொஞ்சம் அப்படி சாஃப்டா சொல்லாமே ஃபாதர், அப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி தடவி கொடுக்குற மாதிரி சொல்லலாம். அப்படிலாம் சொல்ல தெரியாது எனக்கு. வசனம் என்ன சொல்லுதோ, எப்படி சொல்லுதோ அப்படிதான் சொல்லணும். என் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், நான் முக்கியம் இல்ல, வசனம் தான் முக்கியம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. யாரை தேடுற? எதை தேடுகிறாய்? எங்கே தேடுகிறாய்? இல்லாத இடத்தில் நீ ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தாயே, இல்லாத இடத்துல போய் தேடுறீ ஆண்டவரை. நிறைய நேரம் எங்க தேடுறோம் ஆண்டவரை? இல்லாத இடத்துல போய் தேடுறோம். எங்க தேடினா கிடைப்பார்? திருப்பலியிலே கிடைச்சிருப்பார். திருப்பலிக்கு வரமாட்டோம். திருப்பலிக்கு வரமாட்டோம். வேற எங்கேயாவது தியானம் வைக்கிறாங்கன்னா ஓடுருவோம். திருப்பலி தாங்க மேலு. மேலான பாக்கியம் எது? திருப்பலி. அங்க நான் ஆண்டவரை தேட மாட்டேன். இங்க இருந்து வண்டி கட்டின்னு போவேன். கரெக்டா? என்ன பண்றது நம்ம கூட்டத்தை? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் தெளிவா கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? எங்கே தேடுகிறாய்? இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்கியே. அப்ப கூட அந்த பெண் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு சொல்றாரு, என் ஆடு என் குரலுக்கு செவி கொடுக்கும். என் ஆடு என் குரலுக்கு செவி கொடுக்கும். அதனால இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? மரியா பெயர் சொல்லி அழைக்கிறார். நல்லா கவனிங்க. யாரை தேடுறோம்? எங்க தேடுறோம்? எதுக்காக அழுகிறோம்? இதெல்லாம் கேள்வி. இயேசு என்ன சொன்னாரு? பெயர் சொல்லி அழைக்கிறார், மரியா. அவ உடனே ஆயருடைய குரலை கேட்டாள், கண்டு கொண்டாள். ரபூனி, அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அது மாதிரி தான் செஞ்சிருப்போம் இல்லையா? அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம், உயிரையும் கொடுக்கலாம் இல்லையா? இயேசுவை அப்படி போய் கட்டி பிடிக்கிற அந்த அனுபவம், பரலோகத்தில் ஒரு நாள் அவரை கட்டி பிடிக்கணும். ஆனா அந்த அனுபவம் இப்ப கிடைக்குதுன்னா எதை வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். புல் அரிக்குது எனக்கு இப்ப இல்லையா? இயேசுவை கட்டி பிடிக்கிற அனுபவம். அவ பேர் சொல்லி கூப்பிடுறாரு, ஓடி போய் பிடிச்சுக்கிறான். நல்லா கவனிங்க. இயேசு அழைக்கும் பொழுது அவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின் வழியாக ஆண்டவருடைய வசனம் கொடுக்கப்படும் பொழுது வசனத்தை பற்றிக்கொள், விட்டுறாதீங்க. இயேசு சொல்றாரு, அம்மா என்னை இப்படியே பிடிச்சிக்காத, நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. வசனத்தை பற்றி கொண்டால் மட்டும் பத்தாது, வசனத்தை நீ அறிவிக்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதான் உயிர்ப்பு வாழ்வு. இயேசு எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? அவ போய் இயேசுவை பிடிச்சிட்டா, ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லையா? இயேசுவை பார்த்து விட்டாள். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? என் வசனத்தை, இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. இயேசுவை பற்றி கொண்டால் மட்டும் பத்தாது. அவர் சொல்றாரு, என்னை நீ பற்றி கொள்ளாதே, நீ போய் என் சகோதரர்களிடம் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். நாங்க டெய்லி பைபிள் வாசிப்போம், நல்லா பைபிள் ஜெபம் பண்ணுவோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட டெய்லி சண்டை போடுவோம். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். அது உயிர்ப்பு வாழ்வு கிடையாது பிரியமானவர்களே, இல்லையா? நாங்கள் நல்ல வசனத்தை நல்லா வாசிப்போம் இல்லையா? ஆனா கொள்ளையடிப்போம், கொள்ளையடிப்போம், திருடுவோம், வட்டிக்கு விட்டு சம்பாதிப்போம், வட்டிக்கு விட்டு சம்பாதிப்போம். அது எப்படி எப்படி கிறிஸ்தவ வாழ்வாகும்? எப்படி கிறிஸ்தவ வாழ்வாகும்? வசனத்தை பற்றி கொண்டால் மட்டும் பத்தாது, வசனத்தை போய் அறிவிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னாரு, போய் என் சகோதரரிடம் சொல். என்ன போய் சொன்னா? அவ போய், நான் இயேசுவை கண்டேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம் தெரியுமா? நான் இயேசுவை கண்டேன். பாருங்க, மகதலேன் மரியாள் இயேசுவை சந்திச்ச அந்த நிகழ்வுல இன்னும் நிறைய இருக்கு. நான் நேரத்தின் காரணமாகத்தான் இதை நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை ஆழமா சொன்னா அவ்வளவு ரசிச்சு நம்ம கேட்கலாம். ஏன்னா ஒருத்தர் எக்ஸாம்பிளா நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. தோமையார், எல்லாரும் அவரை சந்தேக பிராணி இல்லையா? எப்படி பிறந்திருக்குது பாரு, சந்தேக புத்தி
ஆக்சுவலா தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. தோமையார் சந்தேக பிராணி கிடையாது. வகுப்புல மாணவன் கேட்கிறான் ஆசிரியரை பார்த்து, ஆசிரியர் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம். அவன் ஆசிரியரை சந்தேகப்படுறானா? என்னம்மா? இல்ல, ரெண்டு விதமான சந்தேகம் இருக்கு. ஒன்னு தெளிவை நோக்கிய சந்தேகம், உண்மையை நோக்கிய சந்தேகம். அது நல்லது. மாணவர்கள் ஆசிரியரிடம் தங்களுடைய சந்தேகத்தை கேட்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும், உண்மை கிடைக்கும். நான் சொன்னேன், உண்மைதான் உங்களுக்கு நிரந்தர விடுதலை தரும். அடுத்தவர்களுடைய கேரக்டர் மேல சந்தேகம் இல்லையா, நபரின் மீது சந்தேகம் இல்லை. இயேசு அன்னைக்கு தாமஸ் கொண்டிருந்தது. ஏன் நான் சொல்றேன், முதன்முறை இயேசு காட்சி கொடுத்த பொழுது தாமஸ் அங்க இல்ல, தோமையார் அங்க இல்ல. இவங்க எல்லாம் பூட்டிய வீட்டுக்குள்ள இருந்தாங்க இல்லையா. இயேசு காட்சி கொடுத்துட்டார். அவங்க பயந்து போய் தான் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ரெண்டாவது வாட்டி இயேசு காட்சி கொடுக்க போறார். இப்போ தோமையார் வராரு. அவங்க எல்லாரும் பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம், நாங்க இயேசுவை பார்த்தோம். அப்பதான் தோமையாருக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் தெரியுமா? டேய், நீங்க இயேசுவை பார்த்திருந்தா கதவை திறந்திருப்பீர்களே. நீங்கள் இயேசுவை பார்த்திருந்தால் பூட்டிய வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்களே இல்லையா. இயேசுவை பார்த்த பிறகு ஒருவன் எப்படி பூட்டிய வீட்டுக்குள் உட்கார முடியும்? அதனால சந்தேகம். நீங்க இயேசுவை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? சந்தேகத்துக்கு காரணம் தோமையார் இல்ல, கூட இருந்த மற்ற சீடர்கள். அவங்க உண்மையாவே நம்பல. இயேசுவை அவர்கள் நம்பி இருந்தால், இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லி இருந்தால், அவர்கள் கதவை திறந்து கொண்டு சகோதரர்களுக்கு அறிவிக்க சென்றிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவங்க மறுபடியும் அதே பூட்டின வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அதனாலதான் தோமையார் சொன்னாரு, நான் அவரை பார்க்கணும், அவர் கைகளை தொடணும், அவர் காயங்களில் என் விரல்களை இட வேண்டும் என்று தோமையார் சொன்னதுக்கு அதுதான் காரணம். அவர் சந்தேக பிராணிலாம் கிடையாது. அடுத்தது இயேசு காட்சி கொடுத்தார்ல, இயேசு காட்சி கொடுத்தாரு. தோமையாரை அவர் கோபித்துக் கொள்ளவில்லை, தோமையாரை அவர் திட்டவில்லை. என்ன தெரியுமா சொன்னாரு தோமையார? தோமா, என் அருகில் வா. ஆமென் சொல்லுங்க பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அதனால தான் சொன்ன, பைபிள் வாசிக்கும் போது ரசிச்சு ருசிச்சு படிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் அருகில் வா. அது ஏன் அருகில கூப்பிடுறாரு? நம்ம நிறைய நேரம் இயேசு விட்டு தள்ளி இருக்கிறோம், அதனால இயேசுவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக, வசனத்தை வாசிப்பதன் மூலமாக யாருக்கு பக்கத்துல வரணும்? இயேசுவுக்கு அருகில் வரணும். பாத்தீங்களா? இயேசு அருகில கூப்பிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? என்னை தொடு என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நற்கருணையில இயேசுவை தொடுறோம், நற்செய்தியில இயேசுவை தொடுறோம் இல்லையா. இயேசு அருகில வரணும், இயேசுவை தொடணும். தொட்டால், ஒரு முறை இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டால் பாவ வாழ்க்கைக்கு திரும்பவே மாட்டோம். ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா நிரந்தர விடுதலை. ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்துட்டா நிரந்தர சுகம். ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்துட்டா நிரந்தர மகிழ்ச்சி. வந்துலாம் போவாது. ஒரு முறை இயேசு நம்ம இன்னும் பார்க்கல, அதனாலதான் மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் வரோம். அந்த நிரந்தர விடுதலை வேணும்னா இயேசுவை தொடணும் இல்லையா. கடைசியாக பேதுருக்கும் இதே பிரச்சனை தான். என்ன பண்ணாரு அவர்? இயேசு 2 முறை காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் 3வது முறையா அவங்களுக்கு புரியவே இல்லை. கூட இருந்த மரமண்டைங்களுக்கும் புரியல. மீன் பிடிக்க போயிருச்சுங்க எல்லாம் சேர்ந்து. எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அங்க பேதுரு மீன் பிடிக்கிறவரு. ஒரு சிலர் அங்க இருந்த சீடர்கள் மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். கூட இருந்ததுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க வேற வேலைக்கு போறனாலும் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்களும் வருகிறோம். 2 முறை இயேசு காட்சி கொடுத்தாரு, பூட்டின வீட்டுக்குள்ள வந்தாரு இல்லையா. இப்பவும் புத்தி மாறலையா உங்களுக்கு? இப்பவும் மீன் பிடிக்க போறேன், இப்பவும் இந்த உலகத்தை நோக்கி போறேன்னு போறீங்களே. அதனாலதான் இயேசு வெளியில நின்னார், கரையில நின்னார். எதுக்கு தெரியுமா? அவர்களை கரையேற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு மீன் ஒன்றும் படவில்லை.
இரவு முழுவதும் போராடினார்கள், அவர்களுக்கு ஒரு மீன் கிடைக்கவில்லை. கவனிச்சீங்களா? இயேசு சொன்னாரு, அப்பா, நான் சொல்லிய வசனத்தை நீங்கள் கேட்காததால் உங்களுக்கு மீன் கிடைக்கல. நான் இப்ப சொல்றேன், உங்கள் வலையை வலதுபுறம் வீசுங்கள். உங்கள் வலையை, ஆண்டவருடைய குரலை கேட்டாங்க, அதன்படி செஞ்சாங்க. 153 மீன்கள் அகப்பட்டது. ஹல்லேலூயா. 153 என்பது 5 விவிலியத்தில் முதல் 5 புத்தகங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்களின் எண்ணிக்கை. ஹல்லேலூயா சொல்லுமா? பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். எப்ப? உயிர்த்த இயேசுவின் குரலை கேட்டு அவரது வசனத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். அவங்க உள்ள போய் ஒரு மீனுக்காக போராடிட்டு இருந்தாங்க. வெளியில வந்து பார்த்தா நம்மால் வறுத்த மீனோட ரெடியா இருந்தார். இயேசு என்ன மீனோட ரெடியா இருந்தாரு? ஃப்ரைடு ஃபிஷ், வறுத்த மீன். உள்ள ஒரு மீன் கிடைக்கல இல்லையா? நீ அவர் சொன்னதை கேட்டா என்ன கிடைச்சிருக்கும்? நீ மீனை பிடிச்சிருக்க வேண்டாம், ஆஞ்சிருக்க வேண்டாம், கழுவி இருக்க வேண்டாம். அவரே பிடிச்சி, அவரே கிளீன் பண்ணி, நம்ம மசாலா தடவி, நம்ம இந்த கறி மீன் கேரளாவில் ஒன்று ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். வாழை இலையெல்லாம் மடிச்சு அப்படி அழகா மசாலாலாம் போட்டு இப்பே நாக்கு ஊறுது இல்லையா? ஏசு பாருங்க, நீ மீன் தேடிக்கிட்டு இருக்கிற, வெளியில் அவர் உனக்கு வறுத்த மீன் பொரிச்சு ரெடியா வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம நிறைய நேரம் உண்மையை நோக்கி போகாததால் நம்ம இன்னும் அழுகுறோம், துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். பேதுருக்கு அப்பதான் புத்தியில உரைக்குது, அங்கு நிற்பவர் ஆண்டவர் தான் என்று யோவான் சொன்னவுடன் அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடி வரார் இயேசு கிட்ட இல்லையா? இயேசுவிடம் வாருங்கள். உயிர்த்த வாழ்வு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வு என்றால் என்ன? மகதலேன் மரியாளை போல இந்த உலகத்தை பார்த்து அழ வேண்டாம். அவர் இல்லாத இடத்திற்கு சென்று அவரை தேட வேண்டாம் இல்லையா? அவர் குரலை கேட்டு அவரை கண்டு அவர் வசனத்தை பற்றி கொண்டு அங்கே இருந்துடக்கூடாது, அதை போய் அறிவிக்கணும். தோமையாரை போல அடுத்தவர்களை பார்த்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? இயேசுவின் அருகில் சென்று அவரை தொட்டு அவரை ஆண்டவர் கடவுள் என்று அறிக்கையிடணும். பேதுருவை போல சொந்தமா சுயநல வேலைக்காக போயிடக்கூடாது. கடவுளுடைய பணியை செய்யுங்கள். நான் சொன்னேன்லையா, இந்த உலக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு, விண்ணக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் உயிர்ப்பின் வாழ்வு, உயிர்ப்பு பெருவிழா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சாக மாட்டோம், வேறு ஒரு உடல் பெறுவோம். இயேசு வாழ்கிறார், நாமும் வாழ போறோம். இந்த உலகத்திற்காக நாம படைக்கப்படல, நாம இயேசுவுக்காக படைக்கப்பட்டோம் என்கிற உண்மையை இந்த உலகம் முழுவதும் அறிவிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.